துதியுங்கள் ஒளியலை வணக்கம் அழித்தோரை துதியுங்கள் நம்பிக்கே பல்மனதே படைத்தோரை துதியுங்கள் காக்கினியாய் பல்மனதை உடைத்தோரை துதியுங்கள் இயேசுராஜன் பூமிகள் ஆட்சி செய்வார் அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள் பிள்ளைகளே வாடிகளே தேவனை துதியுங்கள் வாழ்வதனை அவர்களுக்கே தொழி துதியோர்கள் துறவுகளே தெரியோரே தேவனை துதியுங்கள் செல்வங்களை இயேசுவுக்காய் கொடுத்தொழி துதியோர்கள் ராஜாதிராஜனாம் இயேசுராஜர் பூமியில் ஆட்சி செய்வார் அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள் ஆழ்கடலே சமுத்திரமே துதியுங்கள் ஓவியர்கள் எழும்புமா துதியுங்கள் நொடிகளே தேவனை துதியுங்கள் பரலோகத்தை பரிசுத்தர்கள் நிரப்புமா துதியுங்கள் ராஜாதிராஜனாம் இயேசுராஜர் பூமியில் ஆட்சி செய்வார் அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள் ராஜாதிராஜனாம் இயேசுராஜர் பூமியில் ஆட்சி செய்வார் அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள் அல்லேலூயா தேவனை ஒவ்வொரு சில நிமிடங்கள் அவருடைய நொடிகள் பக்கத்திலே அவருடைய குடும்பம் நிலையில் உலகம் பண்ணிட்டு கத்தாதிக்கக்கூடிய சமூகத்தில் முழுவதுமாக அர்ப்பணித்து நாட்களிலே அவரை தேடுவதற்கான சிந்தனையை அவருக்கு தேடுவதற்கான ஒரு மெடலை கருவையை தேவனுக்கு தந்திருக்கிறார். எத்தனையோ கலைகள் மத்தியிலும் நாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்க்க தேவன் நமக்கு கருவை அளித்திருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் முழுவதுமாக நாம் கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து நாம் கர்த்தரை நோக்கியிருக்கிறோம் என்று சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மைகள் செய்த இயேசுவுக்கு நன்றி நன்றி என்று சொல்லி நாம் துதிப்பேன். இந்த ஞானத்திலிருந்து நமக்கு நன்மைகளை செய்தோம். அவர் நமக்கு செய்த நன்மைகளுக்கு நாம் எண்ணத்தை செலுத்தணும். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தரை துதிக்கிறதல்லாமல் என்ன வரைக்கும் நாம் கொடுக்க முடியும்? நாம் தேவ சமூகத்தில் முழுவதுமாக அவருடைய கரத்திலே முழுவதுமாக அர்ப்பணித்து ஆண்டவர் இதுவரைக்கும் நீங்கள் செய்த நன்மைகளுக்கு நீங்கள் எண்ணத்தை செலுத்த முடியும். ஆண்டவரே எத்தனை நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிறீங்க. உங்களுக்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது ஐயா. உங்கள் கருத்துக்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாள்தோறும் போற்றுவேன், துதிப்பேன். கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கலாம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல
துதிப்பேன் ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன் ஆண்டவரை போற்றுவேன். சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவே. நன்றி 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 என்று சொல்லி நான் ஆண்டோறும் போற்றுவேன் ஆண்டோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கு நான் நடந்த போதெல்லாம் தோன்றி மரண பள்ளத்தாக்கு நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. இன்னும் ஜீவனை கொடுத்தீரேன் மீண்டும் ஜீவனை கொடுத்து என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவே. நன்றி 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 என்று சொல்லி நான் ஆண்டோறும் போற்றுவேன். தேவருளின் சொல்லே முடியாத இவர்களுக்காய் ஸ்தோத்திரம். தேவருளின் சொல்லே முடியாத இவர்களுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாத கிருபைகளுக்காய் முழுதும் போற்றும். அளவில்லாத கிருபை கொடுத்தாய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவே. நன்றி 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 என்று சொல்லி நான் ஆண்டோறும் போற்றுவேன் ஆண்டோறும் போற்றுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் முழுவதுமாக சொல்லுவேன். ஹல்லேலூயா. எத்தனை நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாட்களிலே நமக்கு ஆண்டவர் கிருபை அளித்து அவர் நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயராயிருந்து. ஹல்லேலூயா. நான் உன் கோட்டம் உன் துருவம் நம்பிக்கை உன் உயர்ந்த அடைக்கலான்னு தாவீது எப்படிலாம் தான் வாழ்க்கையில் உணர்ந்தான். அது போல நாம் கடைசி நாட்களில் அவருடைய சமூகத்தை அவருடைய பாதுகாப்பை உணர்வதற்கு தேவன் அவர்களுக்கு இந்த கிருபை எத்தனை பெரியதான் எத்தனை பெரிய காரியமானது எத்தனை நன்மையானது அந்த நான் உள்ளது காலத்துக்கு நன்றி சொல்லுவோம். வாரும் பிரசன்னத்தை வாழ்கிறோ வல்லமையால் உம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவனிலே இந்த தாகத்திற்கும் போற்றே ஆலோசனை கர்த்தாவே எனக்கு ஆளுகை செய்யப்பா. கர்த்தாவே மூடி கருத்துல ஆண்டவரே முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம். தாகம் தீர்க்கும் போன்று நீங்க தான் நல்ல ஆலோசனை தந்து வழிநடத்துகிறவர்கள் நீங்க தான். ஆண்டவரே இந்த தேசங்கள் கலங்கி தவித்து நிற்கின்ற கடைசி நாட்களிலே நீங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு நல்ல ஆலோசனை தந்து நீ நடத்துகிற தெய்வமாக இருக்கிற அப்படின்னு துதிக்கிற சுவாமி. நாளிலும் கூட ஆண்டவரே தேசத்துக்காக இந்த சமூகத்தில் நம்ம இருக்கிறோம். இன்றைக்கு உங்களை விடுதலையோடு கூட ஆராதிக்க முடியாத அளவுக்கு ஆண்டவரே லாக்டவுன் செய்யப்பட்டு தொழிற்சலையானது கூடி வந்து ஆராதிக்க முடியாத அளவுக்கு தடையை நம்ம பார்க்கிறோம் சாமி.
எங்கள் தேசத்துக்கு மேல மனமிறங்கி எங்களுக்கு இரக்கம் செய்து ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்விடுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். என் ஜனம் தங்களை காட்டி பொல்லாத வழியை விட்டு திரும்பும் பொழுது தேசத்துக்கு நன்மை தருவன்னு சொன்னீங்களப்பா. ஆண்டவரே இந்த மீறுதல் அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாவற்றிலும் விருது ஆண்டவரே எங்களை மீட்டுக் கொண்டவர், எங்களை கழுவி சுத்திகரித்தவர். இந்த நாட்களிலே ஆண்டவரே எங்களை மன்னித்து எங்களுக்கு இரக்கம் செய்து இந்த தேசத்துக்கு ஆண்டவரே நன்மையை சேமத்தை அனுப்ப வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. இந்த தேசத்தின் பல பட்டணங்களிலே இருள் கூடியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். மரண ஊழல்களும் பரிதவிப்புகளும் ஆண்டவரே ஒதுக்கப்பட்ட மக்களாக இன்றைக்கு கண்ணீர் கூட தேசத்துல அன்பு இன்றைக்கு அணைந்து கொண்டிருக்கிறதாக அவள நிலையில் இருந்து ஆண்டவரே தேசத்திற்கு தக்க விடுதலை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிற சுவாமி. கர்த்தாவே இந்த நாட்களில் இந்த கொரோனா வைரஸ் நிமித்தம் பாதிக்கப்பட்டு மரண தருவாயில் இருக்கிற மருத்துவமனையில் போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கு தக்க இறக்க செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிற சுவாமி. அற்புதத்தை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பல தேசங்களிலே கொரோனா தொற்று குறைந்துட்டு சொல்ற செய்தியை நல்ல செய்தியை கேள்விப்படுகிறோம். அதுபோல எங்கள் தேசத்திற்கும் ஆண்டவர்கள் நல்ல செய்தியை அனுப்ப வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. தேசத்தின் மேல் இருக்கிற இருளை கத்த நீக்கி எங்கள் தேசத்துக்கு கத்த வெளிச்சத்தை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. இந்த இருளை கொள்ளை நோயிலிருந்து ஆண்டவரே இந்த தேசத்தின் மக்களுக்கு விடுதலை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கருத்துல திருச்சபை மக்களாகி நாங்கள் இந்த நேரங்களிலே ஒருங்கிணைந்து நாங்கள் மன்றாடுகிறோம் சாமி. ஆண்டவரே எங்கள் கண்ணீரை காண்கிற தெய்வமே ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கொரோனா தொற்று பல விதங்களிலே மருத்துவர்களையும் செவியர்களையும் அரசு அதிகாரிகளையும் ஆளுநர்களையும் ஆண்டவரே பாதித்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் சாமி. தேசத்திற்கு மக்களுக்கு சேவை செய்ய நிற்கிற அந்த மக்களுக்கு கண்டு தாமே ஒரு விஷயமாக ஒரு பாதுகாப்பை தந்து பலப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. ஆளுநர்களுக்கும் ஆண்டவர் அதிகாரிகளுக்கும் ஆண்டவரே சேவை செய்கிற மருத்துவர்களுக்கும் செவியர்களுக்கும் துப்புரவு பணியாளர்களுக்கும் கட்ட விசேஷத்தை பாதுகாப்பு தருகிறாங்க. விசேஷமாக தேசத்துல ஆண்டவரே பாதுகாப்பு துறையில் இருக்கிற ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற சாமி. ஆண்டவரே எல்லாவற்றையும் கேட்டு அவர்களுடைய தேசத்திற்காக ஆண்டவரே அவர்கள் படுகிற பாடுகள் பிரயாசங்கள் இருந்திருக்கிறது. அவர்களுக்கு பாதுகாப்பை தருவீராக. நாட்டோடைய கட்டாவே ஜனங்கள் சரியாக கடைபிடித்து ஆண்டவரே முழு ஒத்துழைப்பு தர மக்களுக்கு நாங்கள் நல்ல ஞானத்தை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கருத்துல தாத்துகிற சாமி. இந்த திருச்சபை மக்கள் நினைக்கிறோம், சத்தியம் திருச்சபை மக்கள் யோசனை எடுப்பும் திருச்சபை மக்கள் நினைக்கிறோம் சாமி. ஆண்டவரே ஒரு சில பிள்ளைகள் பலவீனப்பட்டிருக்க நாங்கள் பார்க்கிறோம் சாமி. கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமை இப்பொழுது ஆண்டவரே இதோ என் வார்த்தையை அனுப்பி நான் அழிவுக்கு விளக்கி மீட்பேன்னு சொன்னீங்க. ஆண்டவரே ஆண்டவரே தேசத்துல எங்களுடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு பெரியவர்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மூத்தவர்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே இடத்துல ஒரு சில செய்திகளை கேட்டோம், அநேகர் பலவீனப்பட்டிருக்கிறார்கள் கேள்விப்படுவோம் சாமி. கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது ஆண்டவரே அவருக்கு தொட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தருடைய வல்லமை ஆண்டவரே ஞான பிள்ளைகள் 3 திருச்சபை விருதுகள் திருப்பங்கள் ஆணை கொண்ட 3 திருச்சபை மக்களுடைய குடும்பத்தின் மேலே ஒரு விசேஷித்த கரம் இறங்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வல்லமை இறங்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு உருவமாக இருக்கிற எல்லா பலவீனத்தின் வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இப்போதே விலகுவதாக. கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை இப்போது ஒவ்வொருவரையும் தொட வேண்டும் என்று நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம் சாமி. சபையாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருக்கிற உங்களுடைய ஜனத்தின் மேல் உங்களுடைய வல்லமை இறங்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். சுகத்தை கொடுக்கிறாங்க, பரிவுள்ள சுகத்தை கொடுக்கிறாங்க. எல்லா பயத்தின் ஆவிகளுக்கு விலைக்கு போட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீ பயமுள்ள ஆவியை கொள்ளாமல் வேளம் தனித்த புதியமுள்ள ஆவியை தந்திருக்கிற கர்த்தரல்லவா. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வல்லமை இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா பயத்துக்கும் திகழுக்கும் தூரமாய் சொன்னீங்களப்பா.
நம்முடைய பிள்ளைகளை கத்தர் விலைக்கு பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். வாழ உணர்ந்து அணுகாது பொல்லாப்புக்கு நேரிடாத வாக்கியப்படி ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குணத்தை கத்தர் மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். லாக்டவுன் நேரத்தில் பிள்ளைகளுடைய தேவைகளை கத்தர் சந்திக்கிறாங்க. அந்த அப்பத்தை தந்தையை ஆசீர்வதிக்கிறாங்க. இந்த திரும்ப தாண்டி நடத்த வேண்டுமோ என்று சொல்லிக்கிறோம். இந்த கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நடத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டி செல்கிறோம். அனுப்பிதோடு ஆமென். அல்லேலூயா. மேம்படுவதாக நாளில் கூட கர்த்தருடைய கருத்தரை நம்மை முழுவதுமாய் அர்ப்பணித்து நாம் செபிப்போம். தேசத்திற்காக செபிப்போம். பட்டணங்களுக்காக நாம் செபிப்போம். தாலுக்காக்களுக்காக நாம் செபிப்போம். தேவ ஊழியக்காரர்களுக்காக நாம் செபிப்போம். எத்தனையோ ஊழியக்காரர்கள் இன்றைக்கு பலவீனத்தோடு இருக்கிறதை நாம் கேள்விப்படுகிறோம். கர்த்தர் பரிபூரண சுகத்தை கொடுக்கும்படியாக நாம் ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக நாம் செபிப்போம். விசுவாச மக்களுக்காக நாம் செபிப்போம். திருச்சபைகளுக்காக நாம் செபிப்போம். இந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய விடுதலைக்காக நாம் தொடர்ந்து நாம் செபிப்போம். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் அதிகமாய் வேதத்தை வாசித்து அதிகமாய் கர்த்தருடைய கருத்தலை அர்ப்பணித்து நாம் செபிக்கலாம். கர்த்தர் தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து கர்த்தருடைய சமூகத்தில் சில வசனங்களை சேவாய் தரேன். இப்போ எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஜனங்க பார்த்துக்க மாட்டாங்களே. பையன் போடுறது தெரியுமா?